திருவோண நட்சத்திரத்திற்கு பொதுவா எல்லா பெருமாள் கோவில்களுமே சொல்லப்படுகிறது தான். இப்ப நம்ம உப்பிலியப்பன் கோவில், இல்லைன்னா திருமலால இருக்கக்கூடிய பெருமாள், இல்ல கீழ அப்பலையகுண்டால இருக்கக்கூடிய பெருமாள். ஸ்ரவணம் அப்படின்னாலே நம்ம ஏழுமலையானை தான் வழிபாடு செய்வோம். ஆனால் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு கோவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாலாஜா தாலுக்குல இருக்கக்கூடிய திருப்பாற்கடல். இந்த கோவில் ரொம்ப அழகா இருக்கும். இங்க ரொம்ப மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு கோவில். இந்த கோவிலினுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் தன்னுடைய ஒளி இழந்து அவருக்கு சாபம் இருக்கும் பொழுது, திருவோண நட்சத்திரத்தன்று அவர் இங்கு வந்து தன்னுடைய மனைவியுடன் பெருமாளை அவர் தபஸ் பண்ணி இந்த இடத்துல அவருக்கு சாபம் தீர்த்து அவர் ஒளியை திரும்ப பெற்றார். அப்படிங்கிறது தான் இந்த ஸ்தலத்தினுடைய சிறப்பு. சந்திரனுக்கு சாபம் தீர்த்த இடமாக அமைந்திருப்பதனால் திருவோணத்து நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவோணத்தன்று இங்க வந்து பெருமாளை சேவிக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இங்க அமைந்திருக்கக்கூடிய மூலவர் வந்து மிகவும் ஒரு வித்தியாசமான அமைப்பில் அவர் இருக்கிறார். சிவனும் பெருமாளும், ஹரியும் ஹரனும் ஒன்று அப்படிங்கிறதற்கு ஏற்றாற் போல ஆவுடையாருக்கு மேல் பானம் இல்லாமல் இங்க வந்து ஸ்ரீனிவாசர் நின்ற திருக்கோலத்துல நம்ம பார்க்கலாம். அதாவது மகாவிஷ்ணு வந்து ஆவுடையார் மேல இருக்கார். மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் இணைந்து காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அபூர்வ ஸ்தலம். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வேறு எந்த ஆலயத்திலையும் நம்ம பார்க்க முடியாது. அதனால ஆவுடையாரோட இருக்கக்கூடிய பெருமாளை இங்குதான் சேவிக்கலாம். திருவோண நட்சத்திரத்தன்று சந்திரன், அதாவது மன கிளேசம் இருக்கிறவங்க, மனசு சரியில்லாமல் இருக்கிறவங்க, மன சந்தோஷத்திற்காக இந்த ஆலயத்திற்கு வந்து திருப்பாற்கடல பெருமாளை வழிபட்டால் இவர்களுக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும், மன நிம்மதியும், மன சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்கும்.